மாவோயிஸ்டுகள் ஊடுருவலை தடுக்க தமிழக கேரள எல்லையில் காவல்துறையினர் கண்காணிப்பை அதிகரித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மார்டின் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இன்று பிற்பகலிலே கேரளாவிலிருந்து தமிழகம் வரக்கூடிய தமிழகத்தின் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய அனைத்து வழிகளிலுமே திடீரென கூடுதலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தோமானால், கேரள மாநில உளவுத்துறையானது கொடுத்த தகவலின் அடிப்படையிலே, அதாவது ஏற்கனவே தமிழக கேரள வனப்பகுதியிலே சுற்றி வரக்கூடிய மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் 5 நபர்கள், சந்தேகப்படும்படியான 5 நபர்கள் இங்கே கோவை அல்லது நீலகிரி மாவட்டத்திற்குள் ஊடுருவக்கூடும் என்று அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலே இந்த சோதனை நடத்தப்பட்டது. இங்கே குறிப்பாக கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து கோவை மாவட்டம் வரக்கூடிய வால்பாறை, பொள்ளாச்சி, வாளையார், அதேபோல் ஆனைகட்டி இது போன்ற பகுதிகளில் கோவை மாவட்டத்திற்குள் வரக்கூடிய 9 வழிகளிலுமே ஏற்கனவே சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சோதனை சாவடிகளிலே இருக்கக்கூடிய காவலர்கள் உள்ளே வரும் அனைத்து வாகனங்கள் மற்றும் ஹெல்மெட் அணிந்து வரக்கூடிய இருசக்கரத்தில் வரக்கூடிய நபர்களின் அடையாளங்களை பதிவெடுத்து கொண்டார்கள். அதேபோல் அவர்கள் வரக்கூடிய வாகன எண்களையும் பதிவு செய்து கொண்டார்கள். அதேபோல் நீலகிரி மாவட்டத்தின் வழியாக கூடலூர் வழியாக உள்ளே வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முழுமையான சோதனைக்கு பின்பே உள்ளே அனுமதிக்கப்பட்டது. இது தொடர்பாக கேட்டபொழுது, இங்கே தமிழக வனப்பகுதியாக இருக்கக்கூடிய ஆனைகட்டின் அருகே இருக்கக்கூடிய வனப்பகுதியிலே ஏற்கனவே அந்த மாவோயிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் விக்ரம் கவுட், அனிதா, மணி ஆகிய உள்ளிட்ட 5 நபர்கள் இந்த வழியாக உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக தமிழக பகுதியில் வரக்கூடும் என்று சந்தேகம் இருப்பதாகவும், எனவேதான் இந்த ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக மாங்கரை பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.